நாம் வந்து சங்கீதம் 91 தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் வேகமாக சுருக்கமாக அதை பார்த்து முடித்து விடலாம் என்று நான் நினைக்கிறேன். மணி 10 ஆகுது, சீக்கிரத்தில் முடிச்சிடலாம். இன்றைக்கி திருவிருந்து ஆராதனை. கர்த்தர் அதை சரியான குறிப்பிட்ட சமயத்தில் முடிக்க உதவி செய்வாராக. ஆமேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். சரி, சங்கீதம் 91 குறித்து உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். சங்கீதம் 91 அநேகர் நிறைய பேர் மோசையின் சங்கீதம் என்று சொல்வார்கள். இல்லை, எங்களுடைய ஆசிரியர் டாக்டர் கால்கோக் எங்களுக்கு டீச் பண்ணது தான் உங்களுக்கு சொல்கிறேன். வசனத்துக்கு அவர் விளக்கமாக இல்லை, அதனுடைய அந்த சங்கீதத்தினுடைய தன்மையை அவர் எங்களுக்கு போதித்தார். அப்போது 91 சங்கீதம் என்பது தாவீது சாலமோனுக்கு பார் மிட்ஸ்வா என்கிற அந்த விழா நடத்தும் பொழுது பிரேயர்ஷாலெல்லாம் தலையில் போட்டு தோராவை கொடுக்கும் பொழுது சாலமோனை பார்த்து தாவீது சொல்லுகிறது தான், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். உடனே அதற்கு பதில் சாலமோன் என்ன சொல்லுகிறான்? 2வது வசனத்தில், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன் என்று சாலமோன் சொல்லுகிறான். 1-2 வசனம். அதற்கு பிறகு சாலமோன் ஒரே ஒரு வசனம் தான் சொல்கிறான், 2வது வசனம் மட்டும். அதற்கு பிறகு தாவீது 3ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட எது வரைக்கும் என்று சொன்னால் 13ஆம் வசனம் வரைக்கும் தாவீது பேசிக்கொண்டே அவனை பிளஸ் பண்ணிட்டே வர்றான். யார? சாலமோனை. 13ஆம் வசனத்தோடு அவன் பிளஸ் பண்ணுற நிறுத்தணுன்னே டக்குன்னு 14ஆம் வசனத்தில் கர்த்தர் குறுக்கிடுகிறார். ஆமேன். கர்த்தர் குறுக்கிட்டு என்ன செய்கிறார்னா, தாவீது பிளஸ் பண்ண அந்த பிளஸ்ஸிங்க, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அக்செப்ட் பண்ணுறார். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்டு இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவனை பிளஸ் பண்ணுறாரு. அப்போ 3 பேருடைய கான்வர்சேஷன் இருக்கிறது இதில். இதைத்தான் எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு விசேஷமாக கற்றுக் கொடுத்தார். நாங்கள்லாம் நினச்சே பார்க்கல. நிறைய பேர், மிக குறைந்த பேருக்கு தான் இந்த சங்கீதத்தினுடைய சீக்ரெட் தெரியும். அதை நல்லா கவனித்து பார்த்தா தான் தெரியும். நான் ஒரு ஹீப்ரு படித்த ஒரு பாஸ்டரோடு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இது எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது, இது மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஷேர் பண்ணார். ஸோ அப்போ இதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் ஒருவேளை நானும் கேட்டிருக்கேன், மோசையின் சங்கீதம் பேசுகிறது, அது இல்லை, இப்படி தான். சரி, இப்போது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, போன வாரம் சங்கீதம் 91:4 பார்த்தோம். சரியா? இல்லை, நம்ம மௌனமாக இருக்கீங்க. போன வாரம் 4 பார்த்தோம். நான் மறுபடியும் அதை 4 சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். சரி, என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை. இந்த பாட்டை ஒவ்வொரு வாரமும் உன்னதமானவரின் உரை மறைவில் இருக்கிறவன்,
சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். தினம் வீட்டில் பாடினாலும் நல்லாயிருக்கும், தினம் இரவில் பாடினாலும் நல்லாயிருக்கும், சர்ச்சில் கூட ஒவ்வொரு வாரமும் பாடினா கூட நல்லா தான் இருக்கும். அப்போ கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்த வசனம் சொல்லுது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே நீ என்ன பண்ணுவாய், அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவருடைய சத்தியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். பரிசு இல்லை, பரிசையும். அப்படின்னா கவசம். அது இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரியில் நான் அந்த விளக்கத்தை பார்த்தேன். அது ஒரு சிறு கேடகம் போன்று இருக்கும் என்று. இப்படி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்படி இப்படி இருக்கிற ஒரு அது அப்படியும் இருக்கும், நெஞ்சில் போடக்கூடிய ஒரு கவசமாகவும் இருக்கும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு கவசமாகவும் கேடகம் பெருசாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேடகமாகவும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், இருக்கிறார். எப்படின்னா அவருடைய சத்தியம். நல்லா கவனிங்க, இந்த சத்தியத்தை நான் கவனிக்கும் பொழுது எபிரேய மொழி படித்தனால எமத் அப்படின்னு இருக்குது. அந்த எமத் அப்படிங்கிறதுக்கு 3 எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எழுத்து ஃபர்ஸ்ட் எழுத்து ஆலஃப், அடுத்தது மேம் அப்படிங்கிற ஒரு எழுத்து, கடைசியில் டவ் அப்படிங்கிற 3 எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஆலஃப், மேம், டவ் அப்படின்னா எமத். எபிரேய மொழியில் எமத்னா சத்தியம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 எழுத்தை நான் கவனித்தேன். திடீர்னு பார்த்தேன், ஆலஃப் அண்ட் டவ் அப்படின்னு இருக்கும், நடுவில் மேம் அப்படிங்கிற எபிரேய எழுத்து. அப்புறம் இந்த ஆலஃப் அண்ட் டவ் எதை குறிக்குதுன்னா, சத்தியமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் தான் அல்பாவும் ஒமேகாவும் அப்படின்னார். அல்பா அப்படிங்கிறது கிரேக்க மொழியுடைய முதல் எழுத்து அல்பா. ஒமேகா என்பது கிரேக்க மொழியின் கடைசி எழுத்து. நமக்கு கிரேக்க கிளாஸ் படிக்க போகிற ஒரு வேளை விரும்புகிறவர்கள், விசேஷமாய் இந்த ஆன்லைன்லலாம் படிக்கிறவங்க எல்லோரும் 16-17 கலந்துக்குங்க. 2 நாள் வேறு இடத்துல நடக்க வேண்டிய செமினாரை இங்கே பில்லி வைக்கணும்னு விரும்பி இங்கே வச்சுருக்கிறான். ஸோ ஒரு நல்ல சான்ஸு, படிச்சுக்குங்க. ரைட். அப்போ முதல் எழுத்து நான் கண்டுபிடிச்சது ஆலஃப் அண்ட் டவுன் வருதுன்னு சொல்லி உடனே ஒரு ஹீப்ரு ஆசிரியர்கிட்ட நான் அதை பேசினேன். பேசும்பொழுது சொன்னார், ஆமாம் பாஸ்டர், கரெக்டாக நீங்கள் சொன்னது அப்படின்னு. அப்போது சத்தியம் என்பது கிறிஸ்துவையும் குறிக்கிறது, சத்தியம் என்பது வேதத்தை குறிக்கிறது, சத்தியம் என்பது அவருடைய வசனத்தை குறிக்கிறது. அப்போது தேவனுடைய அந்த வார்த்தை, தேவனுடைய வசனம், வார்த்தையாகிய கிறிஸ்து சத்தியமாக இருக்கிறது. ஆலஃப் அண்ட் டவ் சொல்லுங்க பாப்போம். ரொம்ப எபிரேய மொழி படிக்கலன்னா கொஞ்சம் தெரியும். ஆலஃப் அண்ட் டவ், முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும், அதுதான் அல்பாவும் ஒமேகாவும். ஏசு அல்பா ஒமேகான்னு சொல்லலை, கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறபடினால் அல்பா ஒமேகா என்று நம்ம புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது ஆலஃப் அண்ட் டவ். நான் எப்படி இருக்கிறேன், முதல் எழுத்தும் கடைசி எழுத்துமா இருக்கிறேன். ஆலஃப் அண்ட் டவ்வா இருக்கிறார். அப்படின்னா என்ன, சத்தியம். ஆமென் சொல்லுங்க. அப்போ அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாகும், கவசமும் கேடகமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பாதுகாப்பு எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ பயங்கரமான ஒரு பாதுகாப்பு. நினைத்தே பார்க்க முடியாதுங்க, நினைச்சே பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். கடந்த நாளில் நான் நம்ம பைபிள் காலேஜில் படிக்கிற தம்பி நெப்போலியன் ஆண்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டுருந்தார். வீட்டில் கூப்பிட்டாங்க, அவங்க மனைவி 2 பேர். சரி கூப்பிட்டாங்க, நான் போனேன். அப்போ போயிட்டு அங்கே போய் ஜெபம் பண்ணிவிட்டு ஊழியர்களெல்லாம் பற்றி சொன்னாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு திருமூர்த்தி நகர் டேமுக்கு மேலே நானும் இன்னொரு பாஸ்டரும் போனோம். போயிட்டு வரும் பொழுது சரி நம்ம தளி வந்துட்டோம், திருமூர்த்தி நகரில் போய் அந்த அம்மாவை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம், இல்லைன்னா அந்த அம்மா
பாஸ்டருக்கு அவங்க மகனும் வந்திருந்தா அப்படி வீட்டில் போய் சொல்லியிருப்பாரு, பாஸ்டரை பார்த்தேன், பாஸ்டர் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளை பார்க்கலையேன்னு வருவாங்க, சண்டை போடுவாங்களேட்டு. சரி வரும்போது பார்த்துடலான்ட்டு என் கூட அந்த 2 பாஸ்டரையும் ஜேக்கப் பாஸ்டர் ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போய் ஜெபம் பண்ணும்போது பெட்டில் முடியாமல் பேரலைஸ், அதாவது ஸ்ட்ரோக்கு வந்து இருந்த ஒரு சகோதரனுக்கு கூப்பிட்டு போய் ஜெபம் பண்ணாங்க. நான் எந்திரிக்க முடியல, நடக்க முடியல. போய் நான் ஜெபம் பண்ணேன், நல்லா அதட்டி நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டேன். இன்றைக்கி அம்மா சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு வந்தோன்னே அடுத்துலாம் எந்திரிச்சு நடந்தாங்களாம். ஆமென். சில வேளைகள் ஆண்டவருடைய அற்புதத்தை நினைக்கும் பொழுது, கர்த்தர் கிரியை செய்கிறத நினைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். சில வேளைகளில் சோதனை மிகப்பெரிய ஊழியக்காரர் எத்தனையோ செத்தவங்களை கூட உயிரோடு எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு சில சமயம் பலவீனம் வந்துடும். சில வியாதி வரும் பொழுது அவங்க அதை பொருட்படுத்தலை, ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார், ஆனால் அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, அவருடைய சத்தியம் பரிசையும் கேடகமாகும். எனக்கு வரக்கூடிய வியாதி, எனக்கு வரக்கூடிய பலவீனம், உங்களுக்கு வரக்கூடிய சுகவீனம், ஆபத்து எல்லாவற்றையும் தடுக்கின்ற அவருடைய சத்தியம் எனக்கு கேடகமும் எப்படி இருக்குது, பரிசையும் கேடகமாக இருக்குது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், செய்ய மாட்டார். நான் ஒரு நாள் யோசித்தேன், பெரிய அற்புதத்தெல்லாம் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்திருக்கார், செத்து போகிறவங்களும் உயிரோடு எழுப்பியிருக்கிறார் சில ஊழியக்காரர் மூலமாக. ஆனால் அவர்களுக்கு பலவீனம் வந்து அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் ஒரு சின்ன கொஸ்டின் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது என்னென்னா, அவன் பெருமை பாராட்டாதபடி நீயும் அவனை மாதிரி ஒரு மனுஷன்தான். என்னதான் ஊழியக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ வரங்கள் பெற்றிருந்தாலும், எவ்வளோ அற்புதம் செய்திருந்தாலும், நீயும் அவனை போல ஒரு மனுஷன் உணர்த்துவதற்கு தான் உனக்கு இப்படிங்கிறத எனக்கு உணர்த்தினார். ஆமேன். பெருமை பாராட்டி பாருங்கள், இவ்வளோலாம் அற்புதம் நடக்குது பெருசு அப்படின்னு, செத்துப்பானவங்களெலாம் உயிரோடு எழுப்புறேன்னு ஊழியக்காரரு சொல்லி தன்னை பெருமை பாராட்டுற, ஏய் பார் உனக்கு பலவீனம் வரும்போது நீ என்ன நினைப்பல்ல அப்படின்னு உணர்த்துவதற்கு அப்படிங்கிறத நான் பர்சனலாக ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு, அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகம் ஆகும். ரைட். அடுத்தது இப்போ 5வது வசனம், சங்கீதம் 91:5, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். ரெண்டு வசனத்தையும் நம்ம பார்க்க போறோம். சரி இருக்கட்டும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். இரவில் உண்டாகும், ராத்திரியில் தான் வெளியே போறதுக்கு பயப்படுவாங்க எல்லாரும். பகலில் போறதுக்கு பயப்படுவாங்களா? கையை வீசிப்பாங்க. ஆனால் நைட்டில் போகும் பொழுது மனுஷனுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லை? என்ன பயம்? நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பேயை பற்றி பயம் இல்லை இல்லை? அப்படி நான் சொல்கிறேன், பேயை பற்றி பயம் இல்லை. நான் எனக்கு 12 மணிக்கு ஒரு வெள்ளை சிலை கட்டின ஒரு சகோதரி நடமாடுறான், அதனால் நீங்கள் 12 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னா, நான் இதை வந்து ஆஸ்திரேலியாவில் சொல்லிட்டு இருந்த சாட்சியா, பஸ் நீங்கள் பயப்படவே இல்லை. இல்லை பயப்படவே இல்லை, சைக்கிள் எடுத்துகிட்டு என் பாட்டுக்கு போனேன், தனியாக போனேன். இங்கே தான் அந்த ஹாஸ்டல் பக்கம். என் பாட்டுக்கு நான் சைக்கிள் எடுத்துகிட்டு என் பாட்டுக்கு வந்து தனியாக, என் கூட யாரும் வரவும் இல்லை. நான் போய் என் பாட்டுக்கு ஜெபம் பண்ணேன். நான் அன்றைக்கி போனோடனே அந்த அம்மா வரல அப்படின்னா அந்த பேய் அதுக்கு பிறகு வரவே இல்லையா. நான் அதை பயப்படலை பேயை பற்றி. சரி, மனுஷன் பயப்படுறான். 2வது இரவில். அடுத்தது என்ன? இல்லை திருடனுக்கு பயப்படுறான் நைட்டில். நம்ம சும்மா போயிட்டு இருக்கும்போது நம்மளை ஒருத்தர் திரும்பி 2 தடவை பார்த்தாலே சந்தேகப்பாரு நமக்கு. அவன் சும்மா பார்த்துட்டு போவான், என்னடா இந்த நேரத்தில் அவன் போகிறான், நம்மளை பார்ப்பான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும் பொழுது இல்லை. சரி, திருடனை பற்றி அல்லது ஒரு துஷ்ட மனிதனை பற்றி நம்ம பயப்படுறோம். அப்புறம் ராத்திரியில் தான் வியாதி வந்தால் மனுஷனுக்கு பயம் வரும். உண்மை தானா இல்லை? ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோமே. பகலில் வியாதி வந்தால் நம்ம பயப்பட மாட்டோம். ஏன் சொல்லுங்க? எப்படி? டாக்டரில் போயிடலாம், அல்லது ஒருவேளை பாஸ்டரை கூப்பிட்டுடலாம், சரியா? ஆனால் ராத்திரியில் வியாதி அல்லது பலவீனம் வரும் பொழுது ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? இருக்கும், மனுஷனுக்கு இருக்கத்தான் செய்யும். இரவில் அப்போ பிசாசுக்கு பயப்படுறான், திருடனுக்கு பயப்படுறான், பொல்லாத துஷ்ட மனிதருக்கு பயப்படுறான், அடுத்தது வியாதிக்கு பயப்படுறான். வெளியே வந்தோம் அப்படின்னா, நான் ரொம்ப நாய் குலைச்சிது எங்கள் வீட்டில் முந்தானத்து. நான் வந்து ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு சில சமயம் நான் வெளியே போயிடுவேன் என் பாட்டுக்கு.
கதவு திறந்து வெளியே போவேன். இப்போ என்னன்னு பார்ப்பேன், நான் மனுஷனாக இருந்தாலும் பார்க்கணுன்னு போயிடுவேன். இப்போ நான் அந்த ஸ்க்ரீனை வேலைக்கு பார்க்குறேன். ஒரு மனுஷன் வந்து எங்கள் ரேஷன் கடைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து நாய் பயங்கரமாக குலைச்சிட்ருக்கு. சரி வெளியே போகலாமான்னு பார்த்தேன். சரி பார்க்கலான்னு மறுபடியும் ஸ்க்ரீனை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து அங்கேயே படுத்து தூங்கிட்டான். எந்திரிச்சு காலைல போயிட்டான் போல் இருக்கு, விட்டுட்டேன். இப்போது இந்த மாதிரி ஒரு மனுஷன் உங்கள் வீட்டு பக்கமாக யாரும் வந்தால் நீங்கள் தூங்குவீங்களா? உடனே தூக்கம் போயிடும்ல. அப்போ நமக்கு மனுஷனுக்கு இரவில் சில காரியங்கள் என்னென்னா, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும். இப்போ இரவில் என்ன உண்டாகுதான்? பயங்கரம். அந்த பயங்கரத்தை இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்குது, இரவின் திகிலுக்கும். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டெரருங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பயங்கரவாதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தீவிரவாதி, அதான் டெரர்னு. அப்போ இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும். இரவில் உண்டாகிறது பயங்கரம். இரவில் தான் கொள்ளை நடக்குது, இரவில் தான் எல்லா இது நடக்குது, இரவில் தான் எல்லா தப்பும் பாவம் நடக்குது. நமக்கு தெரியும் உலகம் முழுசும். அப்போ தாவீது சொல்கிறான், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். பகலில் என்ன அம்பு பறக்குது? சத்துருக்கள், அதாவது தாவீதுக்கு விரோதமாக எதிரிகள் வந்தாங்க. இப்போ தாவீது சொல்கிறான், அதாவது பகலில் அம்பு பறக்கும் அப்படின்னா எதிரிகளுடைய அம்பு வரும், எதிர்த்து வரலாம். ஆனால் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் எதிரிகளுடைய அம்புக்கும் நீ பயப்படாதிருப்பாய். சொல்கிறது புரியுதா? அப்போ ரெண்டு, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். எதிரியாக இருக்கக்கூடிய, சத்ருவாக இருக்கக்கூடிய மனித எதிர்ப்பும் சரி, சாத்தானுடைய அம்புகளும் சரி, பகலில் பறக்கும் அம்புக்கும். அம்பு வைக்கிறது மாதிரி தான் பிசாசு செய்வனை வச்சோடனே வந்து தாக்குவான். செய்வனை வச்சு அவனை அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம். ஒரு பாஸ்டர் ரொம்ப வல்லமையாக பிரசங்கம் பண்ணுவார், மெஞ்ஞானபுரத்தில் இருப்பார், சீபன் பிரசங்கர். அப்போ ஆரம்ப நாட்கள் நான் வாலிபத்தில் இருக்கும், நாங்களாம் கூடி ஜெபம் பண்ணுவோம். அப்போது இந்த மந்திரமெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு அவர் சொன்னார். மந்திரவாதி வந்து பொம்மை மாதிரி செஞ்சுட்டு ஒருத்தர் கால் வரலன்னா அந்த காலில் வச்சு ஒரு சின்ன ஆணியை வச்சு அடிச்சுட்டு மந்திரம் பண்ணுவானா. உடனே அந்த கால் வராமல் போயிடுமா. உடனே அந்த மனுஷனை வந்து எஃபெக்ட் பண்ணுமா. இப்படியெல்லாம் பண்ணுவானுங்களா. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பண்ணும் பொழுது, அவன் ராத்திரி பண்ணாலும் சரி, பகலில் பண்ணாலும், எந்த செய்வனை பண்ணாலும், எந்த ஏவல் பண்ணாலும் அது கீழே விழுது. ஆமேன். கீழே என்ன செய்யுது? விழுது. அவன் எந்த பொம்மைக்கு என்ன ஆணி அடித்தாலும் சரி, அது பொம்மையோடு போயிடும். உண்மையாக அது வராது, பொம்மை தான், உண்மை இல்லை. ஆனால் உலக மனுஷனுக்கு இது பாதிக்குது, எனக்கும் உங்களுக்கும் அது பாதிக்காது. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பக்கும் எதிரியுடைய அம்புக்கும் நீ பயப்படாதிருப்பாய் அப்படின்ட்டு அடுத்த வசனம் சொல்லுது. 6ஆம் வசனம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது என்ன செய்யதான்? இருள். அது உன்னை அணுக. எத்தனை வசனம்? சாரி, 6 வாசிக்கணும். வாசிங்க. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். சரி, இருளில் இப்ப மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். 6வது வசனம். 5 பார்த்துட்டோம்ல. 6, இருளில் நடமாடும் கொள்ளை நோய் எப்போ நடமாடுதான்? அப்படின்னு என்ன? அப்படியே நடக்குது. இருளில் நடமாடும் கொள்ளை நோய் நடக்குது. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் சங்கீதம் 91 படித்து பார்த்துருப்பீங்க. நம்ம கொஞ்சம் பாருங்க. இருளில் என்ன பண்ணுதான்? உலாவுதான். ஒரு வசனம் சொல்லுது, கொள்ளை நோய் என்ன செய்தான்? உலாவுது. யார் வீட்டை தட்டலாம், எங்கே போகலாம் அப்படின்னு. நம்ம எல்லாம் வீட்டை நல்லா அடைச்சி போயிட்டா வராமல் இருக்குமா? வரும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தத்தை பூசி இருக்கும்போது சங்காரத்தோதம் கடந்து போகிறான். இப்படி பார்க்குறான்,
அந்த வீட்டில் எந்த வீட்டில் ரத்தம் இருக்க போயிடுறான். என் வீட்டில் உங்கள் வீட்லையும் சிலுவையின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவோட சிலுவையின் ரத்தம் இருக்கு. ஆமென். அப்போ இருளில் உலாவும் கொள்ளை நோய்க்கும், இருளில் அதாவது அந்த கொள்ளை நோய் என்பது என்ன தெரியுமா? கொடிய நோய் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படிப்பட்டது? கொடிய நோய். இந்த முந்தியெல்லாம் சீதபேதின்னு வந்துச்சு அந்த ஆரம்ப நாட்களில். அப்போல்லாம் நிறைய பேர் செத்து போனாங்க. கொள்ளை நோய் இப்போ கொரோனா வந்தது வச்சுங்களா, கொரோனாங்கிற பேரே கொல்றது தான். எத்தனை பேர் செத்தாங்க. அப்போது இந்த கொள்ளை நோய் என்ன பண்ணுதான்? நடமாடுதான், உலாவுதான். எப்போ? இருளில் நடக்கும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும். இருளில் உலாவும் கொள்ளை நோய்க்கும், இருளில் வரக்கூடிய அந்த கொடிய நோய்க்கும், நண்பகலில் அதாவது மத்தியானத்தில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீ அஞ்ச மாட்டாய். மத்தியானத்தில் என்ன இருக்குதா? இல்லை, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம்னா என்ன? அழிவு. சங்காரம் என்பது அழிவு. அது என்ன அழிவு? எப்படி வருது சொல்லுங்க? வாதையின் மூலமாக வருது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாதை வந்துச்சு, இல்லை 10 வாதை வந்துச்சு. அடி தண்ணீர் ரத்தமாக மாச்சு, தவளை வந்துச்சு, வண்டு வந்துச்சு, பேன் வந்துச்சு, கொப்பளம் வந்துச்சு, கல்மழை வந்துச்சு, எல்லாம் வந்தது. கடைசி தலைச்சன் முதல் குழந்தையெல்லாம் செத்துச்சு. 10 வாதைகள். அப்போ வசனம் சொல்லுகிறது, இருளில் உலாவும் கொள்ளை நோய்க்கும், இருளில் வரும் கொடிய நோய்க்கும், நண்பகலில் நடக்கும் கொடிய வாதைக்கும். நண்பகலில் நடக்கும் கொடிய வாதை, அது என்ன போட்டிருக்கு? மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் கொடிய வியாதி. அதாவது ஒரு வாதை. அந்த வாதை என்ன செய்தா? அழிக்குது, சங்காரம் பண்ணுது. நல்லா கவனிங்க. நான் இப்போ சார்ல்ஸ் வீட்டுக்கு போனேன். சார்ல்ஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. வரும்போது நீங்கள் கூலிங் கிளாஸ் கொண்டு வந்துருங்க. நான் கூலிங் கிளாஸ் அதிகமாக போட மாட்டேன். போட்டுங்க நடமாட முடியுமா? ஃபாஸ்ட் பாடுற கூலிங் கிளாஸ்ன்னு. எனக்கு உண்மையாக கண் வெயிலில் கஷ்டமாக இருக்கும், போட தான் செய்யணும். ஏன்னா அந்த சன்லைட் ரொம்ப கொடியது. இறங்கிட்டு ஏர்போர்ட்லேருந்து கூப்பிட்டு போகும்போது சொன்னால், இந்த வெயில் மோசமானது. இந்த வெயிலில் ரொம்ப நேரம் அந்த வெயில் பட்டுச்சுன்னா ஸ்கின்னில் ஸ்கின் கேன்சர் வரும் அப்படின்னா. எப்போ? மத்தியானத்தில் வெயிலில். அதனால் ரொம்ப வெயில், ரொம்ப நேரம் வெயில். நம்ம இங்கே உடுமலைப்பேட்டையில் நம்ம இந்தியாவில் நடக்கிற இந்த வெயில் மாதிரிலாம் அங்கே அந்த வெயில் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு. இப்போ ஆஸ்திரேலியாவில் கேள்விப்பட்டீங்களா? ஃபயர் ஆயிடுச்சு. சார்ல்ஸ் வீட்டுக்கு 4-5 வீட்டுக்கு அந்த பக்கம் சில வீடு பாதிக்கப்பட்டுருச்சு. தானாக தீ வந்துருச்சு அந்த வெயில் கொடூரத்தினால். இவங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்களா, கார் எடுத்துகிட்டு. மருமக சொன்னாங்களா, போயிட்டோம், சார்ல்ஸ் இதுக்கு போயிட்டோம், பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. வசனம் சொல்லுது, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். மத்தியானத்தில் அழிவு வரக்கூடிய சங்காரம், வாதை வரக்கூடிய சங்காரம் இருக்கிறது என்பது உலகத்தில் உண்மை என்பது தெரியுது. ஆமென். இந்த வெயில் ரொம்ப இருக்கும் பொழுது தான் இந்த வியாதி, வைசூரிய அம்மை வியாதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஹீட்டில் வரும். அதிக ஹீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நின்றுட்டு இருக்க ஒரு டிராஃபிக் போலீஸ் அப்படி கீழே விழுந்துட்டார் மயக்கம் போட்டு. என்ன அப்படின்னா, வெயில் கொடூரத்தினால் டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு. அதான் நிறைய தண்ணி குடிக்கணும்பாங்க. நல்லா கவனிங்க. சும்மா பைபிளில் சொல்லலை, சும்மா எழுதி வைக்கலை. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும், அதாவது இருளில் உலாவும் கொள்ளை நோய்க்கும், அதாவது கொடிய நோய்க்கும், நண்பகலில் மத்தியானத்தில் தாக்கக்கூடிய கொடிய வாதைக்கும் நீ அஞ்ச மாட்டீர், பயப்பட மாட்டீர். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் அப்படின்ட்டு. அடுத்த வசனம், 7ஆம் வசனம், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது.
எது அணுகாது? கொடிய வியாதி வராது. என்ன யுத்தங்கள் வந்தாலும், என்ன எதிர்ப்புகள் வந்து எத்தனை பேர் கீழே விழுந்தாலும், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை வசனத்தை ஒன்று யோசிக்கணும். எனக்கு ஒன்றும் வராது. எத்தனை பேர் விழுந்தாலும், எத்தனை மரணம் வந்தாலும், எத்தனை ஆபத்து வந்தாலும், இவன் சொல்றான் அது உன்னை நெருங்காது. சொல்லுங்க பாப்போம், என்னை எது நெருங்காது? ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்களும் நானும் பெரிய பலசாலிகள் அல்ல. பலசாலிகளாக இருந்தாலும் பலவீனப்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை? மனுஷன்தான் இந்த சரீரத்தில். வியாதியே இல்லாமல் இந்த சரீரத்தில் உலகத்தில் ஒன்று வியாதி வராது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்பா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஒரே ஒருத்தர் அந்த வியாதியே டச் பண்ணலை இல்லை. யார் சொல்லுங்க? ஆண்டவராகிய. ஏன்னா அவருடைய சரீரத்தை டச் பண்ண முடியல. எந்த வியாதியும் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும், சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் எந்த வியாதியும் பலவீனம் எந்த தாக்குதலுமே இல்லை அவருடைய சரீரத்தில். ஏன்? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், கடவுள், தேவனுடைய குமாரன். அவருடைய சரீரமே வித்தியாசமானது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆமென். மற்ற எல்லாரும் பலவீனப்படுவாங்க. சரி, உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஒரு 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 விசுவாசம் நமக்கு வேணும். எது விழுந்தாலும் என்ன வந்தாலும், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எந்த சத்துருடைய எதிர்ப்பாக இருந்தாலும், எந்த பிசாசனுடைய எதிர்ப்பாக இருந்தாலும், எந்த மனித எதிர்ப்பாக இருந்தாலும் அது என்னை அணுகாது. ஆமென். சொல்லுங்க, அது என்னை அணுகாது. சரி, அடுத்தது 8ஆம் வசனம். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய், அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்ப்பாய், பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை, அவனுக்கு வரக்கூடிய அந்த பலனை நீ காண்பாய். அடுத்த வசனம் தாவீது சொல்றாரு, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை ஆகையா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகு. நல்லா கவனிங்க. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். தாவீது சொல்றான், எனக்கு அடைக்கலமா இருக்கிற அந்த கர்த்தர் இருக்கார் பத்தியா, அந்த கர்த்தரை சாலமோன் இன்னைக்கு இந்த பார் மிட்ஸ் விழாவில் உனக்கு வந்து இந்த தோராவை கொடுக்க போகிறாங்க. இந்த பார் மிட்ஸ்வா நடக்குது. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு நீ என்ன செய்தாய்? தாபரமாய் கொண்டாய். அதாவது உனக்கு பாதுகாப்பாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்புனக்கு. ஏன்னா எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தரை உனக்கு நீ தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்புனக்கு நேரிடாது. நீ இன்னைக்கு இந்த நிழலில் வந்துட்ட, நீ இந்த செட்டை நிழலில் வந்துட்ட, நீ அவருடைய சிறகினால் மூடப்பட்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தரை உனக்கு நீ தாபரமாய் கொண்டாய். அதே நீங்கள் எடுத்துக்கங்க. தாவீதுக்கும் சரி சாலமோனுக்கும் சரி, அவருக்கு அடைக்கலமாக இருக்கிற அந்த கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை நான் என்ன செய்தேன்? தாபரமாய் கொண்டேன். அதாவது பாதுகாப்பாய் கொண்டேன். தாபரம்னா என்ன? பாதுகாப்பாய் கொண்டேன். ஆகையால் பொல்லாப்பு எனக்கு, தீமை எனக்கு வராது. வாதை என் கூடாரத்தை, என்னுடைய வீடாகிய கூடாரத்தில் வாதை அணுகாது, என் சரீரமாகிய கூடாரத்தில் வாதை அணுகாது. வாதை என்பது அழிக்கக்கூடியது. அழிக்கக்கூடிய ஒரு காரியம் எனக்கு நேரிடாது, வராது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும்
இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். காரணம், அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இந்த சங்கீதத்தை பார்த்தா பிசாசுக்கு பிடிக்காது. இப்போ நம்ம படிக்கும்போது நம்ம பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்தினுடைய சீக்ரெட் அவனுக்கு தெரியும். இந்த சங்கீதத்தின் மூலமாக உள்ள பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு அவனுக்கு தெரியும். அவன் சாதாரணமான ஆள் இல்லை. நம்ம அதை பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தெல்லாம் அவனுக்கு தெரியும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பு அவனுக்கு தெரியும். இந்த பாதுகாப்பெல்லாம் இருக்குதே, இதை எடுத்தா போதுமே. பிசாசு சொல்றான் பார்த்தீங்களா, யோபுவை சுற்றி நீ என்ன செய்றீர்? வேலி எடுத்து, வேலியை மாத்திரம் எடு, நான் பார்த்துக்கிறேன். மறுதளிப்பாம சேலஞ்ச் பண்ணான். ஆண்டவர் என் மகன் மறுதளிக்க மாட்டான்னு அந்த சேலஞ்சுக்கு விட்டுட்டார். அதுதான் அவன் பாதிக்கப்பட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் அவன் அப்படியே அழியலை. ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சதாமே. அல்லேலூயா. யோபுனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்ததில்ல. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, துயரம் துன்பம் வரலாம், ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார். ஆமென். சரி, அடுத்தது 10ஆம் வசனம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை, உங்க வீடு, நீங்கள் இருக்கிற இருப்பிடத்தில் வாதை அணுகாது. சரியா? ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 11ஆம் வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு. 12ஆம் வசனம். அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்களுடைய கைகளில் உன்னை. இங்கே தான் இப்போ பிசாசு இயேசு கிறிஸ்துகிட்ட வர்றான். எப்போ இயேசு கிறிஸ்துகிட்ட வர்றான்? இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வர்றதுக்கு முந்தி 40 நாள் உபவாசம் இருக்கிறார்ல. மத்தேயு 4ஆம் அதிகாரமும், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் தேவனுடைய குமாரனேயானால். லூக்கா 4:10-11. சரி, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துகிட்ட வர்றான் 40 நாள் உபவாசம் முடியும் போது. இப்போ இயேசு கிறிஸ்துட்ட சொல்றான், நீ தேவனுடைய குமாரனையானால் மேல இருந்து தாழ குதியும். ஏனெனில், எப்படி சொல்றான் பாருங்க. ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். எப்படி? நீ தேவனுடைய குமாரனையானால் மேல இருந்து, ஆமா, உயரத்திலிருந்து தாழ குதியும். ஏனெனில், ஏன்னா உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னான். பைபிள் தெரியாது நினைச்சிட்டீங்களா அவனுக்கு? உங்களோட தெரியும். அவனுக்கு எபிரேய மொழி தெரியாது நினைக்கிறீங்களா? தெரியும். கிரேக்க மொழி தெரியாது நினைக்கிறீங்க? பிசாசுக்கு தெரியும், எல்லாம் அவனுக்கு தெரியும். நம்ம பேச அந்நிய பாஷை மாத்திரம் அவனுக்கு சரியா தெரியாது. ஆண்டவர்ட்ட எதை கொண்டு வர? ஏங்க, வசனத்தை சொன்னா அவன் பயப்படுவானா இல்லையா பைபிள்ல? ஆனா அவனே வசனத்தை கொண்டு வர்றான், அவனே வாக்குத்தத்தத்தை கொண்டு போறான் பாருங்க. இயேசு கிறிஸ்துட்ட கேட்கிறான், இப்படி எழுதி இருக்கிறது எங்க? பார் மிட்ஸ்வால, சங்கீதம் 91ல,
சாலமனை பார்த்து தாவீது சொல்லக்கூடிய இந்த வாக்குத்தத்தம் உண்மைதானே? உண்மை. அப்படியே நடக்கும் தானே? நடக்கும். தப்பாதுல்ல? தப்பாது. அதன்படி ஆண்டவர் செய்வார்ல? செய்வார். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றான், உன் பாதம் மேல நீ தேவனுடைய குமாரனா தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறதே. அதே மாதிரி தான் லூக்கா, வாசிக்க வேண்டாம். லூக்காவில் 4ஆம் அதிகாரம் 10-11 எங்க உள்ளது சொல்றேன் பாருங்க. மிக முக்கியமான ஒரு வசனம், மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து சோதனைக்காரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உபவாசம் 40 நாள் இருந்த பிறகு சோர்ந்து போன வேளையில் போய் இந்த வாக்குத்தத்தை சொல்றான். ஆண்டவர் குதிச்சிருந்த கர்த்தர் காப்பாத்திருப்பாரா? காப்பாத்திருக்க மாட்டாரா? தேவதூதர்கள் வந்து ஏந்தி இருப்பாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்துக்கு என்ன செய்தார்களாம்? பணிவிடை செய்தார்கள்னு பைபிள் வசனம் சொல்லுது. தெரியுமா? கண்டிப்பா இருக்கு, அவருக்கு தெரியும். ஆனா நீ சொல்லி நான் குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஏய், நீ விசுவாசி இருந்தா நீ இப்படி பண்ண முடியும். நீ சொல்லி நான் கேட்கறது இல்லை, நான் கர்த்தர் சொல்லி கேட்கறது. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாக என்று சொல்லி இருக்கிறது வருதா? அப்படிதானே வருது? சொல்லி இருக்கிறதே மத்தேயுல 6:4-6 எழுதி இருக்கிறதே, சொல்லி இருக்கிறது. இவன் எழுதி இருக்கிறதுங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு எழுதி இருக்கிறது, இது எழுதி இருக்கு. தெரியுமா? புரியுதா உங்களுக்கு? எதை கொண்டு சண்டைக்கு வர்றான்? வாக்கு தத்தத்தை கொண்டு சண்டைக்கு வர்றான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதுக்கு என்ன சொல்றாரு? உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக அப்படிங்கிற கட்டளையை கொண்டு வர்றாரு. கவனிச்சிங்களா? அவன் வாக்கு தத்தத்தை சொல்றான், இவர் கட்டளையை சொல்றார். இப்படி எழுதியிருக்கிறது, கட்டளை இப்படி சொல்லுது, பரீட்சை பாராதிருப்பாயாக. இதை மட்டும் நான் உங்களுக்கு பேசியிருக்கேன் முந்தி, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், பிரைஸ் தி லார்ட். அப்போ சங்கீதம் 91 சிறப்பு பாருங்க. அவனுக்கு தெரியுது பிசாசுக்கு, அதான் இயேசு கிறிஸ்து சோதித்தான் இல்ல? சரி, அப்போ உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு, நான் உங்களுடைய வழி பிரயாணம், உங்களுடைய எல்லாவற்றிலும் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் தூதர்கள் வர்றாங்க. நம்ம தூதர்களை பயன்படுத்துறதே இல்லை, மறந்துடுவோம். நமக்கு வந்து கர்த்தர். அடுத்தது யாரை நினைப்போம் தெரியுமா? அடிக்கடி ஒருத்தர் நினைப்போம். யார்? இல்லை, இந்த இவனை நான் சொல்ல பார்த்தீங்களா, பருப்பு டப்பா விழுந்தான் வந்தேன், டேய் நீ தாண்ட தட்டி போட்டேன், கடுகு டப்பா விழுந்த நீ தாண்ட தட்டி போட்டேன், கல் தட்டின போச்சாத்தானே கல் தட்டிடுச்சு. இது வந்து நம்ம பழகிட்டோம். பிள்ளைகளையும் சொல்லி சாத்தாம்பாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான இதில் வரும்போது குழந்தைய வந்தா, அடா சனியனேம்பாங்க குழந்தைய, பிசாசு மாதிரி வந்து நிற்கிறியான்னு. இங்கே பாருங்க, பிள்ளைகளை சனியனே, எருமை மாடு அப்படி இப்படின்னு யாராவது சொன்னீங்க, கேள்விப்பட்டீங்க, பார்த்துக்குங்க, திருவிருது கொடுக்க மாட்டேன். நம்ம குழந்தைகளை என்ன செய்யக்கூடாது? கோபத்தில் எருமை மாடு, சனியனே, பிசாசே சொல்லலாமா? பாஸ்டர் ரொம்ப நாளைக்கு முந்தி தான் சொல்லியிருக்கேன், இப்போ அதிகமாக வாய் வர்றதில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை? வளர்ந்துருக்கான் பாரு மாடு மாதிரி. ஒரு நாள் அப்படி சொல்லாங்க, தேவ சாயலில் படைக்கப்பட்டது. குழந்தைய திட்டுங்க, திட்ட வேண்டாம்னு சொல்ல. ஆனால் வார்த்தை ரொம்ப, நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம அப்படி திட்டக்கூடாது. சரி, இப்போ நம்ம பிரயாணம் பண்ணும் பொழுது தேவ தூதர்கள் நம்ம தாங்கிறதுக்கு வந்துட்டே இருக்காங்க. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி, உங்களை காக்கும்படி தூதர்கள். நீங்கள் ட்ரெயினில் ஏறுறீங்க பார்த்தீங்களா, அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு யாருக்கு கூட ஏறுறா? தேவதூதர். நம்ம யோசிக்கிறது இல்லைல்ல, மறந்துடுறோம். அப்போ பார்த்து ஒரு சின்ன இதுனா அவனை சத்துருவு தான் நினைப்பேன், டேய் சாத்தான் அப்படி அவனை விட்டுருங்க, மறந்துடுங்க.
பல இப்போ சாத்தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவதூதன் என் கூட வர்றான், சீட்டில் உட்காடுறீங்க, அது உங்கள் சீட்டு தான். ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணுறாரு, இது ஏன் சீட்டுங்கிறாரு, ஆனால் பக்கத்தில் யார் இருக்கா, தேவதூதனை விட்டுருங்க, அவர் பார்த்துக்குவார். உன் வழிகளிலெல்லாம் நீ நடந்து போகும் பொழுதும், சைக்கிளில் போகும் பொழுதும், டூ வீலரில் போகும் பொழுதும், காரில் போகும் பொழுதும், பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும் பொழுது, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, கப்பலில் போனாலும் சரி, உன் வழிகளிலெல்லாம் உன் பிரயாணத்திலெல்லாம் அவர் தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வார், கட்டளையிட்டு உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்கள், உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். 12ஆம் வசனம், அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் என்ன செய்வார்கள், உன் பாதம் கல்லில் இடராதபடி. கல்லு தட்டாமலே நம்ம விழுவோம், அது வேற, கல்லு தட்டி விழுறோம். இப்ப பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்களா, தங்களுடைய கரங்களில். நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்குமா, கல் தட்டி ஒரு வேளை விழுதும், அம்மா சொன்னாங்க விழுந்து, அவங்க என்ன கன்னிமாக்கான்னு சொல்லுவாங்கல்ல, கீழே விழுந்து அடிபட்டுருச்சு இல்லைம்மா, நல்லா அடிபட்டுருச்சு, வீங்கிருச்சு. இப்போ யார் தாங்கினா, தேவதூதரில் கொண்டு தாங்கியிருக்கார். எங்க தலையில் அடிபட்டுச்சுன்னா இருக்கிறது முக்கியமான, வயசான பிறகு கீழே விழக்கூடாது, தலையில் அடிபடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும், கீழே மாத்திரம் விழுந்துடக்கூடாது. கேனாகும் இல்லாமல் ஒரு தடவை ஏணியில் ஏறி சும்மா இருக்காமல் அவங்க விட்டால் மறுபடியும் ஏணியில் ஏறுவாங்க போல் இருக்கு. என்னம்மா என்னையா விழுந்துட்டேன், ஏமா ஏணியில் ஏறினீங்க. கவனிங்க, கீழே விழும் பொழுது அவர் தம்முடைய தூதர்களை என்ன செய்யறாரா, நம்மளை கரங்களில் ஏந்தும்படி அனுப்புகிறார். எங்க பார், என் மகா போகிறான், என் மகன் போகிறான், ட்ராவல் பண்ணுறான், சென்னைக்கு போகிறான், என் மகன் மதுரைக்கு போகிறான், என் மகா மதுரைக்கு போகிறான், பெங்களூர் போகிறான், என் மகன். தூதன் அனுப்புறோன்னே, நமக்குன்னு ஒரு தூதன் இருக்கான், தூதன் உடனே வர்றாங்க. நம்ம சபைக்கு ஒரு தூதன் இருக்கான், ரிப்போர்ட்லாம் கொடுக்கறதுக்கு. யார் ஒழுங்க சபைக்கு வர்றாங்க, யார் சபை முடிஞ்ச பிறகு ரிப்போர்ட்டு. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், உங்களை நான் சொல்லுவேண்ணா, நான் உங்கள்கிட்ட காணிக்க வாங்குறேன், தசமமாக வாங்குறேன், தேவதூதன் கொடுக்க முடியாது. தேவதூதன் கொடுக்குறீங்கன்னு வைங்க, பாஸ்டர்கிட்ட கொடு, நான் போகிறேன்னு போயிடுவான். ஆனால் தேவதூதனை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான், யார் ஒழுங்கு ஆராதனைக்கு வர்றாங்க, யார் வரல, எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் தான் ரிப்போர்ட்டு கொண்டு போகிறது. சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியதாவது ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு, நான் நினைக்கிறேன் வில்லியம் பார்க்லேங்கிற நினைக்கிறேன், வில்லியம் பார்க்லேன்னு ஒரு பெரிய தேவ மனுஷன் ஒரு கமெண்ட்ரி எழுதியிருக்கார். இப்போ நியூ டெஸ்டமெண்ட் கமெண்ட்ரி, ரொம்ப விசேஷமான கமெண்ட்ரி என்கிட்ட இல்லை, எனக்கு ரொம்ப ஆசை வாங்கணும்னு. 27 வால்யூமே என்னமோ நினைக்கிறேன், 29 நினைக்கிறேன். அவர் சொல்கிறார், தூதர்கள் இருக்காங்களா ஒவ்வொரு சபைக்கும். அப்போ உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அடுத்தது, நீ சிங்கத்தின் மேலும் பாலசிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நீ நடப்பாய் மிதிப்பாய். ஆமென், அல்லேலூயா. அப்ப எல்லா விதமான சத்துருடைய எதிர்ப்புகளையும் நம்முடைய கால்களுக்கு கீழாக மிதிக்க ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கார். இந்த இடத்துல சிங்கம்னு போது நீங்க எதை யோசிக்கிறீங்க? பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. அப்ப அவனை மிதிப்பாய். தாவீதினுடைய பிளெஸிங் பாருங்க, எதோட முடிக்கிறாரு? 13 முடிக்கிறார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். தாவீதினுடைய உரையாடல் முடிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க. முதல்ல பேசுறது ஃபர்ஸ்ட் வசனம் யாரு? தாவீது. வெரி குட். 2வது வசனத்தை பேசுறது யாரு? சாலமோன். அவ்வளோதான், சாலமோன் ஒரே ஒரு வசனம் தான். 3வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் தாவீது தன்னுடைய மகனுக்கு பிளஸ் பண்ணிட்டே வர்றார். உன்னை இப்படி காப்பார்,
உன்னை இப்படி நடத்துவார், தேவதூதலை கொண்டு காப்பார், சிறகுகளால் உன்னை மூடுவார், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் நீ மாத்திரம் அதனை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாம் இப்படி சொல்லிட்டே வர்றாரு. 13 வந்து நிறுத்துறார். எது? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஸ்டாப் பண்றார். அப்படி பிளஸ் பண்ணணும்னே டக்குன்னு சொல்ற, நிறுத்து. நீ பிளஸ் பண்ணிட்ட சாலமான. இப்ப நான் பேசுறேன். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்ல பார்த்தீங்களா அடிக்கடி, குறுக்கிடும் தேவன் என் ஆண்டவர் இருக்காரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடலைன்னா நம்ம இன்னைக்கு எங்கேயோ போயிருப்போம். அவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் பாருங்க. தாவீது அருமையாக வாக்குத்தத்தம், அது கர்த்தருடைய வார்த்தை எழுதி இருக்கிறது. இப்போ ஆண்டவர் குறுக்கிட்டு தாவீது சொல்லிட்டான், சாலமன் பேசிட்டான். சாலமனை மறுபடியும் பிளஸ் பண்றான். 3ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும், 13 வரைக்கும் அவன் பிளஸ் பண்ணிட்டான். இப்போ 14ஆம் வசனத்திலிருந்து முடிகிறது 3 வசனம். 14, 15, 16 3 வசனத்தை கர்த்தர் பேசுறார். இப்போ நான் சாலமனை பிளஸ் பண்றேங்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீ பிளஸ் பண்ணிட்ட, ஓகே. தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு. நீங்க வாழ்த்துறீங்க பார்த்தீங்களா? நான் அதான் சொன்னேன், நீங்க எருவு மாடுன்னு சொல்லாதீங்க, சனியனேன்னு சொல்லாதீங்க. அம்மாவையும் அப்பா சொல்லுவாங்க, மனைவியை சொல்லுவாங்க சிலர், இல்லை சனியனே. அப்படியெல்லாம் யாரும் பேசக்கூடாது. சனியனே அல்லது நாசமாக போவாங்க. இந்த வார்த்தையெல்லாம் யாருக்கு வரக்கூடாது? இப்போ தான் இன்னைக்கு தான் இந்த வார்த்தையை இப்படி சொல்லி காட்டுறேன். இந்த வார்த்தை எனக்கு தெரியாது, சொல்ல மாட்டேன். பிள்ளைகளையும் சரி, மனைவி, அப்பா, அம்மாவை யார் அப்படி ஒரு மாதிரி கடுமையான வார்த்தை பேசவே கூடாது. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும் அப்படிங்கிறது பைபிள் வசனம், என் நாவில் வர்றது. நீங்கள் ப்ளஸ் பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு ஒருத்தர் சொல்கிறீங்க வச்சுங்களா, அவங்க நல்லா இருப்பான் தெரியுமா? உன் வியாதி சுகமாயிடுச்சுன்னு நீங்கள் சொன்னால் வியாதி சுகமாயிரும் தெரியுமா? சீக்கிரட் அதுதான். நம்ம போய் நிற்கிறோம், ஜோம் பண்ணுற பாருங்க. சாட்சி சொன்னாங்க, போய் ஜோம் பண்ண தம்பி சொன்னாடி, பாஸ்டர் நீங்கள் ஜோம் பண்ணிட்டு வந்தீங்க, அடுத்த நாள் அவர் படுத்த படுக்கையாக இருந்தவர் எந்திரிச்சு நடக்கிறாரு அப்படின்னாங்க. என்னால் நம்பவே முடியல, அப்படி படுத்திருந்தாங்க. இல்லைம்மா, அந்த கூட்டிகிட்டு போகிறாங்க, எந்திரிக்க முடியாமல் படுத்திருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வார். அது இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நம்ம சொன்னது, நீங்கள் சொன்னது நடக்கும். ஆமென். அப்பா ப்ளஸ் பண்ணுறார். அப்பாவுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் இல்லை? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ப்ளஸ் பண்ணிட்ட, நீ ஆசீர்வதிச்சிட்ட. ரொம்ப அழகான வார்த்தை இல்லை, வாக்குத்தத்தங்கள். இப்போ நான் ப்ளஸ் பண்ணுறேன். 3 வசனம். அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்றார் 14 வசனத்தில்? கர்த்தர் குறுக்கிட்டு இடைப்பட்டு பேசுகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிற. இப்ப சொல்றாரு, நல்லா கவனிங்க. இந்த 91 சங்கீதம் மோசையின் சங்கீதம் இல்லை, தாவீதின் சங்கீதம் இருக்கு. ப்ரூஃப் பாருங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். கவனிங்க, யாரு? சாலமோன் தானே பிளஸ் பண்ணிட்டு இருக்கான் தன் மகனை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, எப்பா அவன் சாலமோன், அவன் உன் மகன், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால். ஆங்கில பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? அன்புன்னு போட்டிருக்கு. அன்புன்னு போட்டிருக்கு. அவன் என் மீது அன்பு கூர்ந்ததினால், அவன் என் மீது அன்பு கூர்ந்ததால், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால். இங்கிலீஷில் லவ்ங்கிற வார்த்தை போட்டிருக்கு, வேற மொழிபெயர்ப்பில் அன்புன்னு போட்டிருக்கு. அதுக்கு தான் நான் சொல்றது இந்த வசனங்கள் ஆங்கிலத்திலெல்லாம். அப்போ அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால்
அவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறபடியினால். யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். அவன் யாரு? உன் மகன் சாலமோன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால், என்னிடத்தில் அன்பா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. நான் அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். ஏன்? என் மேல அவன் அன்பு வச்சிருக்கிறான், என் மேல் அவன் வாஞ்சியா இருக்கிறான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன். எதுல இருந்தெல்லாம்? இந்த சொல்லப்பட்ட எல்லா பொல்லாப்பு, கொடிய வியாதி, இருளில் நடமாடுகிற கொடிய வியாதி, வாதை, எல்லாவற்றிலிருந்தும் நான் அவனை விடுவிப்பேன். ஆமென். கர்த்தர் சொல்றார். நீ கொடுக்கிற வாக்குத்தத்தம் இப்ப நான் சொல்றேன், உனக்கு நான் சொல்றேன், எல்லாவற்றிலிருந்து நான் விடுவிப்பேன். அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவனை காப்பாற்றுவேன். எப்படி? உயர்ந்த அடைக்கலத்தில். அல்லேலூயா. கழுகு தன் கூட்ட உயரமா போய் கட்டுமா? யாரும் போக முடியாது, யாரும் போக முடியாது. அவ்வளவு தூரத்தில் போய் கட்டுமா? உயர்ந்த அடைக்கலத்திலே அவனை நான் வைப்பேன். உங்களை என்னை கர்த்தர் சொல்றாரு. சாலமோனை பார்த்து நான் இப்படி செய்வேன் உன் மகனுக்குன்னு சொன்னது மாதிரி என்னை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுவார், ஏன் வேலை? அவனை நான் விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. என் பிள்ளையை குறித்து எனக்கு இருக்கிற அக்கறையை காட்டிலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அதிக அக்கறை உண்டு. எத்தனை பேரா ஆமோதிக்கிறீங்க? ஆமென். என் பிள்ளை எப்படி இருப்பான்? உங்க பிள்ளை எப்படி இருப்பான்? கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசைப்பட்டது ரைட்டு, நீ விரும்பினது சரி, நீ உன் பிள்ளையை பிளஸ் பண்ணது சரி. இப்போ நான் உன் பிள்ளையை பிளஸ் பண்றேன். நான் அவனை என்ன செய்வேன்? என்னிடத்தில் அவன் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ரொம்ப உயரமான நல்ல உன்னதமான ஒரு பாதுகாப்பில் வைப்பேன். ஏன்? அவன் என் மேல அன்பா இருக்கிறான், அன்பா இருக்கிறான். வாஞ்சை, அன்பு, அன்பா இருக்கிறான். அடுத்தது, அவன் என்கிட்ட அன்பா இருக்கிறது மட்டும் இல்ல, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே. ரெண்டு காரியம். அவன் என்கிட்ட அன்பு கூறுறான், என் நாமத்தை அறிஞ்சிருக்கிறான். இன்னும் சொல்லப்போனா என்னை அவன் ஆராதிக்கிறான், என்னை அவன் நம்பி இருக்கிறான், என்னை சார்ந்து இருக்கிறான். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்னு வாங்கி கொடுக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். யார் சொல்றது? கர்த்தர். அடுத்தது மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எப்பா நீ இல்ல தாவீது, ஓகே, நீ அப்பா. இப்ப அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நான் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நான் விடுவிப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஏன்? அவன் என் மேல வாஞ்சியா இருக்கான், என் மேல அன்பா இருக்கான், என் நாமத்தை அறிந்து இருக்கிறான். இப்ப சொல்றாரு, அடுத்தது சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு பதில் கொடுப்பேன். நீ விளைவிக்கலாம், நான் பார்த்துக்கிறேன். யாரு? இனி அவனுக்கு தான். உங்க பிள்ளையை குறிச்சு, உங்க மகனை குறிச்சு, உங்களை மகளை குறிச்சு, உங்க குழந்தைகளை குறிச்சு நீங்க திங்க் பண்ணுவீங்கல்ல. கவலைப்பட வேண்டிய இடத்துல கவலைப்படுவீங்க, நியாயமான கவலை. நான் பிள்ளைகளை குறித்து என்ன நினைக்கிறீங்க? நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்கிட்ட, தம்பி என்ன பிள்ளைகளை குறித்து எப்படி? ஆமாம், நான் பார்க்கணும், செய்யணும். நான் இது என்னுடைய கடமை, நான் வாட்ச் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். கர்த்தர் பாருங்க, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பார்த்துட்டே இருக்கார். ஆமென். நம்ம பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அதை விட ஒரு பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லை. அதுதாங்க பெரிய சொத்து. கர்த்தரை பிடிச்சி கொடுத்துட்டு கர்த்தரை அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா போதும், அவங்க வாழ்க்கையே வேறங்க, வாழ்க்கையே. அதான் கர்த்தர் சொல்றாரு, அவன்
என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அப்படின்னா நான் பதில் கொடுப்பேன், நான் பதில் கொடுப்பேன், மறு உத்தரவு அருளி செய்வேன். அது மட்டுமல்ல, பதில் கொடுத்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்தில் நானே கூட இருப்பேன். தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் கூட இருந்த பத்தியா? ஆமாண்டவர். அத மாதிரி நான் உன் மகன் கூட இருப்பேன். நான் என்ன செய்வேன்? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே, தேவதூதன் எல்லாம் கிடையாது. புரியுதா நான் சொல்லுது? ஆபத்தில் தேவதூதன், நீ தூதனை சொன்ன, ஒரு படி மேலே வந்துட்டார். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இவன் என்ன சொன்னா, உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை கரங்களில் ஏந்தி கொண்டு போவார். அருமையான அப்பாவுடைய வார்த்தை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஆமா நீ சொன்னதெல்லாம் சரிதான், நான் ஏற்கிறேன், அங்கீகரிக்கிறேன். இப்போ ஓ மகன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், பதில் கொடுப்பேன். ஆபத்தில், அவனுக்கு ஆபத்து வரும் பத்தியா? ஆபத்தில் நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். ஆபத்தில் யார் இருப்பா? தேவன். நான் இருப்பேங்கிற என் மகன் கூட நான் தேவதூதன் அனுப்புறது வேற, நானே இருப்பேன். அது பழைய ஏற்பாட்டில் சொல்றாருன்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? புதிய ஏற்பாட்டில் இயேசு கூட வந்துட்டாரு, இப்போ பரிசுத்த ஆவியார் நம்ம கூட இருக்காரு, நமக்கு தெரியும். அங்க அப்ப சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். எப்போ? ஆபத்தில் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை என்ன செய்வேன்? தப்புவித்து. வேற யாரும் இல்ல, தூதன் கூட இல்ல, நானே 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 உன் கூட இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன். என்ன அழகானது பாருங்க. என் பிள்ளைய, உங்க பிள்ளைய கர்த்தர் கூட இருந்து காப்பாத்துற மட்டும் என்ன செய்யறாரா? கனப்படுத்துவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க பாருங்க, நீங்களும் நானும் கர்த்தரை சும்மா நம்பி வரல. எத்தனையோ துயரம் துன்பம் தாண்டி எல்லாம் வந்திருக்கலாம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, என்னை, உங்களை, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துவேங்கிறார். செய்வாரா செய்ய மாட்டாரா? சாலமனுக்கு மட்டும் இல்லை, இந்த வேதம் எனக்கு எழுதி வச்சிருக்கு, கனப்படுத்துவேங்கிறார். ஆமென். எத்தனை பேர் வாலிப பிள்ளைகள் ஆமா என்னை கனப்படுத்துவார்னு சொல்றீங்க? இருதயத்தில் தொட்டு சொல்லுங்க. இங்க பாருங்க, ஆனா நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை நேசிக்கணும், அப்படி நாமத்தை அறிந்திருக்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும். உங்களை அவர் விடுவிப்பார், உங்களை அவர் காப்பாற்றுவார், கூட இருந்து உங்களை. என் அன்பு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகள், தம்பிமார்கள், தங்கச்சி, சின்ன பிள்ளைகள், என் பேத்தி மாதிரி கூட இருக்கலாம், என் பிள்ளைகளா இருக்கலாம். நான் ஒன்று சொல்றேன், நாள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நினைப்பீங்க, ஆமா என்னை ஆண்டவர் உயர்த்துறாரு. ஒருத்தர் வந்தார், என் பிள்ளை ஒருவேளை ஃபாரின் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். நான் சொன்னேன், அனுப்புமா. என்னை அண்ணன் கூப்பிடுவார், அண்ணே என்ன இப்படி அனுப்பு, பிள்ளை போகட்டும். ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு அக்கறை வச்சிருக்காரு பார்த்தீங்களா? உங்கள் அப்பாவை காட்டிலும். இல்லை, அப்பா நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருப்பாரு. தாவீது சாலமன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருப்பாரு. தாவீது சாலமன் எவ்வளோ நேசிச்சார். பிளஸ் பண்ணுறார், மனப்பூர்வம் பிளஸ் பண்ணுறாரு. ஆனால் ஆண்டவர் வந்து பேசிகிட்டே இருக்கும் பொழுது டக்குன்னு வந்து குறுக்கிட்டு அவர் வந்து நின்று, இப்போ நான் என் பிள்ளைய நான் ஆசீர்வதிக்கும் பொழுது தான் இதை சொல்கிறார். தப்புவித்து அவனை உயர்ந்து அவனை என்ன பண்ணுவேன்? கனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிக்கிறார். இப்போ அவர் முடிக்கிறார், 3 வசனம் முடிக்கிறார். என்ன சொல்றாரு? 16 வசனம். அப்புறம் சொல்றாரு, நீடித்த நாட்களா. எல்லாம் சொல்லுங்க. அவனை திருப்தியாக்கி. எவனை? உன்னை அல்ல, உனக்கு இருக்கிறது வேற. அவனை, உன் மகனை சொல்லுங்க. என் மகனை
விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, காப்பாற்றுறவர் மட்டுமல்ல, பதில் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, கனப்படுத்துறவர் மட்டுமல்ல, இப்ப சொல்றாரு நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. இங்க பாருங்க, கொஞ்சம் வயசானவங்களை கை தூக்குங்க. வயசான சின்ன வயசுல தூக்குனீங்கன்னா பார்த்துக்குங்க. ரொம்ப வயசானவங்க, ஒரு 65 வயசுக்கு மேலே சும்மா தூக்குறீங்க உங்கள் பாட்டுக்கு கையை. நானும் உங்கள் கூட தான் பாஸ்டர். இல்லை, ஆமாம், பெரியவங்க, வயசானவங்க. ரைட். ஓ 65க்கு மேலே ஆயிடுச்சா? சரி, ரைட். சொல்லுங்க, நீங்க சின்னவங்களுக்கு சரி, எல்லாம் சரி. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, என்னை திருப்தியாக்கி. இந்த வசனத்தை நேற்றுக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னை ஒருத்தர் வந்து சந்திச்சார் ஒரு முறை. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2-3 தடவை சொல்லியிருக்கேன். அவர் ஒரு இபியில் ஒர்க் பண்ணுறவர், பெரிய ஆஃபீஸ், மிகப்பெரிய ஆஃபீஸர். ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக வந்திருந்தார். எப்படின்னு தெரியல, எங்கள் வீட்டு முன்னால், அப்போ பாபுகான் ஸ்ட்ரீட்டில் வீட்டு முன்னால் நிற்கிறார். அப்படியே நம்ம பார்த்தா எங்கள் மூத்த அண்ணன் பால் அலெக்சாண்டர், எங்கள் அண்ணன் பேர், அவரை மாதிரியே இருந்துச்சு. திடீர்னு எங்கள் அண்ணன், ஐயோ அண்ணனா அப்படியே இருக்கிறார் கிட்டத்தட்ட. சரி வாங்க உட்காருங்க. உட்கார்ந்தோன்னே வந்து பேசினார். பேச அவர் யாருன்னு சொல்ல, மிகப்பெரிய அதிகாரி. இப்போ எனக்கு கொஞ்சம் சின்ன வயசு. அப்போ பேசிகிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அழ ஆரம்பிச்சிட்டார். என்னன்னா அவருக்கு ஒரு மரண பயம், அவருக்கு ஒரு மாதிரி மனசில் போராட்டம், ஒரு வேளை சீக்கிரம் போயிடுவோமோ அப்படிலாம் இருந்தது. அப்போ ஒரு சின்ன புக்கு ஒன்று வச்சுருந்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பாஸ்டர் ஹாரிஸ் அப்படிங்கிறவர் எழுதினது. அந்த புக்கை அவர்கிட்ட கொடுத்து அதை படித்து திருப்பி தாங்க, ஏன்னா எனக்கு அது வேணும். திருப்பி படிச்சுட்டு, நான் தரமாட்டேன் பாஸ்டர், நான் தரல, நான் வச்சுக்கிறேன்ட்டார். சரி வச்சுக்குங்கன்ட்டேன். அது வந்து நீடி ஆயுள், நித்திய வாழ்வு, இப்படி அதை பற்றி உள்ள ரொம்ப அழகான சின்ன புக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது அந்த காலத்தில் வச்சுருந்தேன். கொண்டு போயிட்டார். அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்றாரு, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுவோமா? என்னை, எல்லாம் சொல்லுமா? என்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை நான் காப்பாற்ற போவதை அவனுக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. சொல்லுங்க, நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி. கர்த்தர் அறியாமல் எனக்கு சாவு வராது. சொல்லுங்க, கர்த்தர் அறியாமல் எனக்கு அழிவு வராது. கர்த்தரே எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். கர்த்தரே என் வாழ்வாய் இருக்கிறார். கர்த்தரே என் சுகமாய் இருக்கிறார். கர்த்தரே என் ஆரோக்கியமா இருக்கிறார். கர்த்தரே எனக்கு நிழலா இருக்கிறார். அவர் செட்டையின் நிழலில் நான் இருக்கிறபடியினால் எனக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நீடித்த நாட்களால் என்னை அவர் திருப்தியாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் முடிக்கிறார் பாருங்க, எப்படி முடிக்கிறார் பாருங்க. கர்த்தர் பேசுறது, தாவீது பேசுறது, சாலமன் பேசுறது, கான்வர்சேஷன். இப்போ கர்த்தர் கடைசியா பேசி முடித்து முற்றுப்புள்ளி வைக்கிறார். கமா இல்ல, முற்றுப்புள்ளி வைக்கிறார். என்ன தெரியுமா? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்கள். தாவீது கூட சொல்றான், நன்மையின் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இல்ல, சங்கீதம் 23 கடைசியில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். நீதிமொழிகள் 9:11 வாசிங்களா? நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 9:11. நீதிமொழிகள் 9:11 வாசிங்க. என்னாலே உன் நாட்கள் பெருகும். என்னாலே உன் நாட்கள் பெருகும். கவனிங்க, என்னாலே உன் நாட்கள், சொல்லுங்க, கர்த்தராலே என் நாட்கள் பெருகும், குறையாது. ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? என் ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. சொல்லுங்க,
என்னாலே உன் நாட்கள் பெருகும். சொல்லுங்க, என்னாலே உன் நாட்கள், கர்த்தராலே என் நாட்கள் பெருகும். என்னாலே உன் நாட்கள் பெருகும், குறையாதுங்க. எப்படி பெருகும்? பெருகும். அடுத்தது, உன் ஆயுசின் வருஷங்கள், உன் ஆயுசின் வருஷங்கள் அப்படின்னு இருக்குங்க. உன் ஆயுசின் வருஷங்கள், உன் வாழ்நாளின் நாட்கள், உன் வாழ்நாளின் நாட்கள், மாதங்கள், வாரங்கள், வருஷங்கள் விருத்தியாகும். விருத்தியாகும். உன் ஆயுசு வருஷங்கள் என்னவாகுமா? விருத்தியாகும். Praise the Lord. சொல்லுங்க, என் ஆயுசு வருஷங்கள். சொல்லுங்க, இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க. தயவு செய்து எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க. அந்த வசனத்தை சொல்லுவோமா? கர்த்தருடைய வசனம் சொல்லுங்க, வாசிங்கம்மா. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு நாட்கள், உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும். விருத்தியாகும். ஆமென். யார் சொல்றது? தாவீது சொல்றது இல்ல. யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். 3 வசனம் சொல்லுவாங்கல்ல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னு, நறுக்குன்னு சொல்றது, 4 வார்த்தை டக்குன்னு அழகா சொல்றார் இல்ல. என்கிட்ட அன்பா இருந்தா நான் என்ன செய்வேன்? வாஞ்சியா இருக்க நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கப்படினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அடுத்தது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு பதில் கொடுப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவரால் என் ஆயுசு நாட்கள் பெருகும். என் ஆயுசு நாட்கள் விருத்தி அடையும். வருஷங்கள் விருத்தி அடையும். சொல்லுங்க, விருத்தி அடையும். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. விருத்தி அடையும். யார் சொன்னது? கர்த்தர். உம்மை நான் பார்க்கிறேன். என் ஆயுசு நாட்கள் உம்முடைய கரத்தில் இருக்கு. என் வாழ்நாள் உம்முடைய கரத்தில் இருக்குது. என் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கு. என் ஜீவன் உம்மிடத்தில் இருக்கிறது. என் வாழ்க்கையே உம்மிடத்தில் இருக்கிறது. என்னை, என் வருஷங்களை அதிகப்படுத்துகிற தேவன் நீர். ஆமென். ஆண்டவர் முடிச்சிட்டார். வாசிப்போம் அந்த வசனத்தை கடைசியா. சங்கீதம் 91 முடிவுரை. இதுதான் முடிவுரை. என்ன சொல்றாரு? நீடித்த நாட்களால், சொல்லுங்க, உங்களையும் என்னையும் ஆண்டவர் வாழ வைக்க வந்தாரு. கொல்றதுக்கு வரல. அவர் தான் மரித்தார். உங்களை என்னை வாழ வைக்க வந்தார். சாவுக்கு ஒப்பு கொடுக்க வரல, வாழ வைக்க வந்தார். உங்களை என்னையும் ஆண்டவர் ஆயுசு நாட்களோட, நீடித்த நாட்களோடு வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது பிடிக்காதுதான் பிசாசு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, வாசிங்கம்மா. நீடித்த நாட்களால் என்னை திருப்தி ஆக்குறாராம். வாழ்க்கையில் ஒரு திருப்தி வேணும் பார்த்தீங்களா? சில வயசானவங்க சொல்லுவாங்க, 90 வயசு இருக்கும். அம்மா எதுக்காக ஜெபம் பண்ணு? என்னை எடுத்துக்குங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. 90 வயசுல ஏன் இந்த மருமகளோட ஏன் கேட்குறீங்க? 90 வயசுல இந்த மருமகளை பரலோகம் போனாலும் மருமகளை குத்தப்படுத்துவாங்க அவங்க. இந்த மருமக பாருங்க, தொல்லை தாங்க முடியல பாஸ்டர். எப்போ? 90. அதே இது 73 போய் கேட்டு பாருங்க. அவளை ஒரு கை பார்க்காம நான் விட மாட்டேன். 70, 73, 80, 90. சரிம்மா, ஆண்டவர் வந்து ஆயத்தமாக இருக்கீங்களா? இருக்கட்டுங்க, இன்னொரு பேத்திக்கு கல்யாணம் நடக்குது. அப்போ என்னன்னா, மனுஷனுக்கு திருப்தி இல்லை. பரவாயில்லைங்க, ஒரு 80 வயசு, 85 பரவாயில்ல. சரி, 80 வயசு போதுமில்ல, நல்ல வயசு. ஆண்டவர் சொல்றாரு, ஆயுசு நாட்கள் எனக்கு கரெக்டாக 70
நடந்துட்டு இருக்கு. பைபிள் சொல்லுது 70 வயசு ஆயுசு நாட்கள். பலத்தின் மிகுதினால கிரேஸ் ஸ்பீடு, பலத்தின் மிகுதினால் 80 தாண்டிச்சுன்னா போனா நல்லதுன்னு சொல்றாங்க எல்லாரும். ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் இருக்கட்டும், நீடித்த நாட்டில் உன்னை ஆமே. கர்த்தர் சொல்றாரு எல்லாம் இருக்கட்டும், பட் இப்ப நான் சொல்றேங்கிறார் கர்த்தர். ஆமே, நான் இல்லைங்க, நான் இல்லை. கர்த்தர் சொல்றாரு நீடித்த நாட்கள். எல்லாம் சொல்லுங்க, என்னை மாதிரி சொல்லுங்க. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, என்னை திருப்தியாக்கி, உங்களை திருப்தியாக்கி, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு என்னால உன்னுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். விருத்தி அடையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே செய்வாராக. எல்லாம் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த வாக்குத்தத்தங்களின்படி எனக்கும் ஆண்டவரே திருச்சபையில் கொடுத்துக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்யும், அப்படியே செய்யும். அப்படியே பிள்ளைகள் எல்லாம் கனப்படுத்தப்படணும். என் பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, நல்ல நிலைமையில் இருக்காங்கன்னு இவர்களெல்லாம் காணணும் ஆண்டவரே. அந்த நாட்களை காண உதவி செய்யும். பிள்ளைகள்லாம் வாழ்ந்திருக்கணும். எல்லாருடைய திருச்சபையில் இங்கே கூடி வந்திருக்கிறவர்கள் வர தடைப்பட்ட யாராக இருந்தாலும் அவருடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் பெருகட்டும். ஆமாண்டவரே, ஆயுசு நாட்கள் பெருகட்டும், திருப்தியாக்கும், நீடிய ஆயுளைத்தார், ஆசீர்வதி. 91 சங்கீதம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறுவதாக. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் அப்படியே நிறைவேறுவதாக. அப்படியே உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி எனக்கும் எங்களுக்கும் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். எல்லாம் சொல்லுவோமே, ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அதை அறிக்கை செய்யுங்க. விசுவாசமா இருங்க, தைரியமா இருங்க, முன்னேறி போங்க. ஆண்டவர் எல்லாவற்றிலும் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம எழுந்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்க. ஆயிரம் 10,000 பேர்கள் முன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாபரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலே எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்காலம்
சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் நீதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்தில் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, உம்முடைய இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் இதை நாங்கள் வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கொள்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். திருவிருந்து ஆராதனை ஆசீர்வதியும். தொடர்ந்து நடைபெறுகின்ற எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். கொடுத்த காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசமமாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இதுக்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுப்பீராக. ஆண்டவரே, அவருடைய வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், நடத்துவதாக. தொடர்ந்து நடைபெறுகின்ற திருவிருந்து ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கரத்தை வைத்து தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.